எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு our சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம எல்லாருடைய ஃபேவரட் கோபி சுதாகரை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அவங்கள பற்றி நமக்கு என்ன தெரியும்? நார்மலாக நம்மளை எல்லாரையும் சிரிக்க வைக்கிறாங்கப்பா, நிறைய ஏர்ன் பண்ணுறாங்க, நல்ல பொசிஷனில் இருக்காங்க, இதுதான் நம்மளுக்கு தெரியும். ஆனால் அவங்க இந்த பொசிஷன் வரத்துக்கு முன்னாடி எவ்வளோலாம் கஷ்டப்பட்டிருக்காங்க, எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் பார்த்துருக்காங்க, எவ்வளோ ரிஜெக்ஷனை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் கோபி அண்ட் சுதாகர் ஒரே காலேஜில் தான் படித்தாங்க. காலேஜில் தான் ஒன்றா மீட் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு நல்ல பாண்டிங் ஏற்பட்டுருச்சு. நிறைய இந்த மாதிரி ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ்லாம் காலேஜில் சேர்ந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க, காலேஜெலாம் முடிச்சாச்சு. சரி, ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம மீடியாக்குள்ளே வரலாம். அப்போ நம்ம என்ன பண்ணணும், மீடியாக்குள்ளே வரணும்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு உடனே மைண்டுக்கு ஞாபகம் வருது சென்னை. கிளம்புங்க சென்னை போகிறாங்க. அப்போ அவங்கக்கிட்ட சுத்தமாக கையில் காசு இல்லை. நிறைய இடத்துல தேடி தேடி அலையிறாங்க, சான்ஸ் சுத்தமாக கிடைக்கல. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், சென்னை போனால் இப்படிலாம் கஷ்டப்படுவோம் அப்படின்னு. அப்போ நிறைய டைம் அவங்க அம்மா உணவகத்தில் தான் சாப்பிட்ருக்காங்களே. அப்போ கூட அவங்க அம்மா உணவகமா, ஐயோ இங்கே போய் கடவுள் நம்மளை சாப்பிட வச்சிட்டாரே அப்படின்லாம் அவங்க நினைக்கல. ஏன் நல்லா தானே இருக்குது, இதையே 4 பேர் குறை சொல்கிறாங்க, நல்லா தானே இருக்குது, வயிறு ஃபுல்லாகுது, இந்த காசுக்கு நல்லா தான் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திருப்தியாக சாப்பிட்ட ஆளுங்கன்னா அது அவங்க தான். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய இடத்துல ஏறி இறங்கியிருக்காங்க. அப்புறம் இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணி ரொம்ப பெரிய இன்சல்ட் நான் அனுபவித்தேன். என்னால் அதுலேருந்து வெளியே வரவே முடியல, எப்படியாவது சாதிச்சு காட்டணுங்கிற வெறி நிறைய இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலக்கப்போவது யார் ஆடிஷனில் செலக்ட் ஆகிட்டாங்க. அப்புறம் உள்ளே போகிறாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க ரிஜெக்ட் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் அவ்வளோதானா லைஃப், இல்லை நம்ம மேலே போகணும், நம்மளுக்கு திறமை இருக்குது அப்படின்னு அவங்க என்ன பண்ணாங்க, அடுத்தடுத்து ஸ்டெப் எடுக்க ஆரம்பித்தாங்க. ஆனால் தோல்வியோட வலி அவங்கள ரொம்பவும் பாதிச்சிருக்கு. அவங்களால நைட்டெல்லாம் கூட தூங்க முடியல. அந்த ரிஜெக்ட் ஆனது அவ்வளோ அவங்களுக்கு சங்கட்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, ஓகே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நம்ம இப்படியே இருந்தால் சரிப்பட்டு வராது, நம்மளை உயர்த்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, அடுத்தடுத்து வாய்ப்புக்காக போகிற இடத்துல மூன் டிவியில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு கிடைக்கிது. ஸோ அந்த மாதிரி குட்டி குட்டி காமெடியெலாம் பண்ணிவிட்டு அப்படியே அவங்க லைஃப் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு யூடியூப் பற்றி தெரிய வருது. ஐயோ இத்தனை நாளாக இது தெரியாமல் போச்சே, பேசாமல் நம்ம யூடியூப்லேயே வீடியோ எடுத்து போடலாமே அப்படின்னு போட ஆரம்பிச்சிருக்காங்க. வழக்கம் போல் போட ஆரம்பித்ததுக்கப்புறம் அவங்களுக்கு நிறைய பேட் கமெண்ட்ஸ். நம்ம தான் 4 பேர் பேசுகிறதுக்குனே இருப்பாங்களே, அவங்களுக்கும் அதே மாதிரி தான் எக்கச்சக்கமான பேர் இதெல்லாம் என்ன அப்படி இப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபுல்லாக பேட் கமெண்ட்ஸ் தான். அப்போ அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைபே இல்லை. உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, இதையும் ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டு ஒரு சேனல் ஆரம்பிக்கிறாங்க. எதுக்குன்னா சுப அனுபவம், அந்த சேனல் பேர் சுப அனுபவம். அது எதுக்குன்னா பேட் கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுறதுக்குனே ஒரு சேனல், ஒரு ஷோ ஆரம்பிக்கிறாங்க. அதில் எப்படின்னா யாருனாலும் வீடியோ எடுத்து அவங்க என்ன சொல்ல வராங்கங்கிறத இவங்களை சொல்லிக்கலாம். அதுக்கு அவங்க ரிப்ளை பண்ணுற மாதிரி. அப்போ அவங்க எல்லா பேட் கமெண்ட்க்கும் ரிப்ளை பண்ணிகிட்டு இருக்காங்க. அதையும் ஒரு ஷோவாக பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. அப்படியே போயிட்டு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி காமெடியெல்லாம் பண்ணி நிறைய சேனல்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா முகமூடி அந்த மாதிரிலாம் ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ரீசெண்டாக பரிதாபங்கள்னு ஆரம்பித்து டாப் லெவலில் போயிட்டாங்க. எடுத்தோடனே அவங்க சேனல் நல்லா ரீச் ஆகலை. அவங்க அவங்களோட மெயின் எய்ம் என்ன அப்படின்னா, அதாவது பேக்ரவுண்ட் வேணும், அதுக்கப்புறம் காஸ்டியூம் வேணும், அதுக்கு செலவு பண்ணணும், அதுக்கப்புறம் நல்ல ஒரு அட்மாஸ்பியர் வேணும், அப்படிலாம் அவங்க எதுவுமே நினைக்கல. அவங்க சிரிச்சுட்டே ஒரு விஷயம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஒரு பொட்டு வைக்கிறோமா அவ்வளோதான் மாறு வேஷம் ஆகிடும், ஒரு துண்டை போடுறோமா அது ஒரு வகையான மாறு வேஷம், நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு நம்ம பண்ணிக்கணும், இதுக்காக நம்ம காசு எதுவும் செலவு பண்ணக்கூடாது அப்படின்னு ரொம்ப ஜாலியாக பண்ணுறாங்க. அவங்க இந்த அட்மாஸ்பியர்லாம் இப்படி தான் இருக்கணும்னா நினைக்க மாட்டாங்க. ஹோட்டல் வேணுமா, பின்னாடி எடிட்டிங்கில் ஒரு ஹோட்டலில் போட்டுருவாங்க. ஸ்கூலா, பின்னாடி எடிட்டிங்கில் ஒரு ஸ்கூல் போட்டுருவாங்க. அதுக்காக அவங்க இடத்துக்கு போகணும், அந்த மாதிரி செலவு எதுவுமே அவங்க பண்ண மாட்டாங்க. நம்ம கூட அவங்க சேனலில் நோட் பண்ணியிருப்போம், ஒரே சாரியை தான் ஓவரால் ஒரு நிறைய இதுக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ அந்த இடத்துல அவங்கக்கிட்ட நம்ம என்ன கற்றுக்கலாம்னா, இதுக்காக நம்ம காசை செலவு பண்ணணும், இதுக்காக நம்ம நிறைய செலவு பண்ணணும் அப்படின்லாம் இல்லாமல் தாங்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு பண்ண ஆரம்பித்தாங்க. இன்னொன்று, ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனித்தனி ஐடென்டிட்டியை க்ரியேட் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ கோபினா அவருக்கு ஒரு தனி டேலண்ட் இருக்குது, சுதாகர்னா அவருக்கு ஒரு டேலண்ட் இருக்குது. இவங்க 2 பேரும் சேர்ந்தா அந்த காமெடி எப்படி இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா
யோசித்துக்கிட்டே தான் இருந்திருக்காங்க, நம்ம என்ன பண்ணுறது, மக்களுக்கு நம்ம பண்ணுறதெல்லாம் பிடிக்குமா, ரசிப்பாங்களா, அப்போ என்ன பண்ணலாம், நம்ம ரியாலிட்டியை காமெடியாக கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாரும் நம்மளை பார்த்து கிண்டல் பண்ணிடக்கூடாது, என்னையா அப்படிலாம் எதுவும் சொல்லிடக்கூடாது. ஆனால் ரியாலிட்டியை இப்போ ஒரு போலீஸ் பற்றி பண்ணியிருக்காங்கன்னா அந்த போலீஸே வந்து சிரிச்சிட்டு செம்மையாக பண்ணியிருக்கான்ல அப்படின்னு சொல்லிட்டு போகணும். அந்த மாதிரி வந்து கான்செப்ட் எல்லாம் வந்து எடுக்க ஆரம்பித்தாங்க. அவங்களோடது மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ரியாலிட்டி தான் இருக்கும். அதை வந்து எந்த அளவுக்கு காமெடியாக சொல்லி மக்களை ரசிக்க வைக்கலாம் அப்படின்னு ரொம்ப சூப்பராக பேசியிருப்பாங்க. அவங்கக்கிட்ட நம்ம என்ன கற்றுக்கலான்னா, ரிஜெக்ஷனை வந்துச்சுன்னா நம்ம அதை நினச்சி துவண்டு போகக்கூடாது. யாராவது அவமானப்படுத்தினாங்கன்னா அதை நினச்சி நம்ம கெரியரை ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. நம்மளுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இருக்கும், நம்மளுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருப்பாங்க, நம்ம மக்களை மகிழ்விக்கணும். அதுதான் அவங்களோட கான்செப்ட். அதுதான் அவங்க சேனலை இந்த அளவுக்கு உயரத்துக்கு இப்போ கொண்டு வந்திருக்கு. எத்தனையோ பேரை சிரிக்க வச்சுருக்காங்க. எனக்கு அவங்கள பார்க்குறப்ப என்ன ஞாபகம் வரும்னா, இந்த காலத்து கவுண்டமணி செந்தில்னே அவங்கள சொல்லலாம். எப்படி வந்து செந்தில் கவுண்டமணி இல்லாட்டி அந்த படம் வந்து ஃபுல்ஃபில்டாக இருக்காதோ, யாராவது ஒருத்தங்க அங்கேருந்து ஒருத்தங்க இல்லாட்டி கூட அந்த படம் எம்டியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். எல்லா படத்துலையும் அவங்க 2 பேரும் இருப்பாங்க. அதே மாதிரி தான் இப்போ நம்ம மக்களை சிரிக்க வைக்கிற அவங்களோட சேனலில் வர எல்லா ஷோலையுமே இவங்க 2 பேர் இருந்தால் தான் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ எப்படி கவுண்டமணி செந்தில் சாரை பிரிக்க முடியாதோ அதே மாதிரி கோபி அண்ட் சுதாகர் சாரை பிரிக்க முடியாது. இவங்கக்கிட்ட நான் இன்னொன்று என்ன கண்டுபிடிச்சேன்னா, போட்டி பொறாமலாம் எதுவுமே இல்லை. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப்பாக 2 பேருமே இருப்பாங்க. 2 பேரும் ஃப்ரெண்ட்ஷிப் தான் அவங்க சேனல் இவ்வளோ தூரம் க்ரோ ஆகிறதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிளாக இருந்திருக்கு. அப்போ ஃப்ரெண்ட்ஷிப் எந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில் உயர்த்திருக்குங்கிறதுக்கு இவங்க மிகப்பெரிய எக்ஸாம்பிள். எல்லோரும் சொல்லுவாங்க இல்லையா, அவன் கூட சேராத இவன் கூட சேராத நீ கெட்டு போயிடுவ அப்படிலாம் இல்லை. ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்தா எப்படி சாதிச்சும் காட்டலாம் அப்படிங்கிறதுக்கு இவங்க தான் பெஸ்ட் எக்ஸாம்பிள். இந்த காலத்து கவுண்டமணி செந்தில் பற்றி உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.